முறுக்கு அவல் பொரி மஞ்சரப்பேட்டை. ஹாய் அண்ட் வெல்கம் டு சி தமிழ் வழங்கும் மஞ்சரப்பேட்டை. நான் இன்னும் மைசூர்ல தாங்க இருக்கேன். மத்தூர் வடை. அது என்ன ஸ்பெஷல்? இங்க மத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு, பெங்களூர் டு மைசூர் வரது நடுவில் இருக்குது. அது அங்க வந்து இந்த வடை ரொம்ப ஃபேமஸ். அந்த ஊரோட வடை அது மத்தூர் வடைன்னா அது எங்க வேணா யாரோ திடீர்னு வீட்டுக்கு வந்தாலும் இங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, பண்ணுவாங்க கூட. நிறைய பேர் வீட்டுல மத்தூர் வடை சமைப்பாங்க. ஆமா. ஆனா இது வந்து இந்த யூசுவல் வடை ரெசிபி கிடையாது. இல்லைங்க, இது வெரி டிஃப்ரெண்டா இருக்கும். டேஸ்ட் கூட ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஆந்திரா தமிழ்நாட்டுல அந்த மசால் வடைன்னு ஒண்ணு போடுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி இருக்காது. இல்ல இது வந்து நிறைய பேர் எல்லாம் வாங்கி ஃபிளைட்ல கூட அனுப்புவாங்க. மத்தூர் வடை வந்து நிறைய ஸ்டேட்ஸ்க்கு போகும் ஃபிளைட்ல. ஓ, அப்போ அவ்வளவு ஃபேமஸான ரெசிபி வந்து இன்னைக்கு அஞ்சரைப்பட்டி மூலமா உங்களுக்கு வருதுங்க. ஓகே, மத்தூர் வடை, இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லுங்க. சிரோட்டி ரவை, மைதா மாவு, அரிசி மாவு, வெங்காயம் பொடி பொடியா நறுக்கினது, கருவேப்பிலை, நீளமாக நறுக்கின கொஞ்சம் வெங்காயம் அது போடணும், நெய், கொத்தமல்லி, பொடி பொடியா நறுக்கினது பச்சை மிளகாய், கேஷ்நட், உப்பு, கசகசை, சீரகம் பொடி, பொரிக்கிறதுக்கு எண்ணெய், தயிர். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பவுல்ல மிக்ஸ் பண்ணலாமா? கொடுங்க. ஓகே, இப்போ நம்ம எந்த பாஷையில பேசலாம்? தமிழ்ல பேசலாம். தெலுங்கு வந்தா? தெலுங்கு காவால்స్తే சரி, లేదా தமிழ்ல கூட. தமிழ்ல பேசலாமா? சரி, அவங்களுக்கும் ஈஸியா. நானும் மறக்க கூடாது இல்ல, கர்நாடகாக்கு வந்து தமிழ் மறக்க கூடாது. ஆமா, சரி. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? ரவை. ரவை, மைதா மாவு, அரிசி மாவு, வெங்காயம். எந்த வெங்காயம்? பொடியா நறுக்கினது. அந்த வெங்காயம் கூட கொடுங்க. ரெண்டு வெங்காயம் கிளாஷ் ஆகாத? ஆகாதுங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி. கொஞ்சம் இதுக்கு எண்ணெய் சூடு பண்ணி போடணும், கலந்தா கறி கறியா வருங்க. அப்பதான் நல்லா வரும். ஆமாங்க, கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். சரி, ஆன் பண்ணிடலாமா? பண்ணுங்க. ஓகே, இதுக்கு வந்து ரிஃபைன்ட் ஆயில் தான் இல்லையா? ஆமாங்க. வேற எதுவும் இதுக்கு யூஸ் ஆகும்? எல்லாம் ரொம்ப ஹெல்த் கான்சியஸா இருக்காங்க இல்லைங்களா? ஆமா, அந்த காலத்துல நெய் வச்சு ஃப்ரை பண்ணி எல்லாருக்கும் கொலஸ்ட்ரால் வந்துருச்சு. ஆமாங்க. ஓகே, சோ இப்போ வந்து கொத்தமல்லியும் போட்டாச்சு. ஆமாங்க. அடுத்தது வந்து உப்பு, பச்சை மிளகாய். நீங்க சமைப்பீங்களா? நல்லா சமைப்பேன். இவ்வளவு போடலாமா? போடுங்க. ஆனா நீங்க சமைக்கிற மாதிரி கிளீனா நான் சமைக்க மாட்டேன். உப்பு இங்க இருந்து போடுவேன், அங்க போய் விழும். அப்ப உங்க ஸ்டைல்ல கூட ரஜினி ஸ்டைல் வருது. ஆமா, அதுக்கப்புறம் யாரு கிளீன் பண்றது? பச்சை மிளகாய். ஆமாங்க. கொஞ்சம் காரம் தேவைப்பட்டா நீங்க வரமிளகாய் பொடி கூட போட்டுக்கலாம். ஆமா, ஆந்திரால இருந்து வேற வந்திருக்கீங்களா? ஆமா, ஸ்பைசி. ஆமா. அடுத்தது ஜீரகம், ஜீரகத்தூள். இத வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணிட்டீங்களா? ஆமா. கசகசை, 2 ஸ்பூன் நெய் வேணுங்க. என்ன சொல்லுங்க, நெய் போடலன்னா நல்லா இருக்காதுல்ல? ஆமாங்க, தாராளமா போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஆமா. இது வந்து தண்ணியே போடக்கூடாதுங்க. வெறும் இந்த இதுலன்னா கொஞ்சம் காஞ்ச எண்ணெய் விட்டு பிசைஞ்சு, சில பேர் கொஞ்சம் தயிர் போட்டுக்குவாங்க, அது ஒரு மாதிரி டேஸ்ட் வரும். சீக்கிரம் அது சாஃப்ட் ஆயிடும்.
இப்படியே போட்டீங்கன்னா அது சாஃப்ட் ஆகாது. 2-3 நாள் வச்சு கூட சாப்பிடலாம். ஸோ இந்த எண்ணெயை காய வச்சு இந்த எண்ணெயை ஊற்றி நம்ம பிசையணும். ஆமாங்க. ஓஹோ. தயிர் கொஞ்சமா தயிர் போட்டு கொஞ்சமா ஒரு 2 ஸ்பூன். எண்ணெயை வந்து கடைசியா தான் நம்ம ஊற்றணும் இல்லையா? ஆமாங்க. கொஞ்சம் சூடு பண்ணி இப்போ சூடாயிருக்கும். சூடாயிடுச்சு. கொஞ்சம் போடுங்க, எண்ணெய் போடுங்க. எவ்வளவு போடலாம் அதுல? ஒரு கரண்டி போடுங்க. ஒரு கரண்டி. ஆமா. போதுமா? இன்னும் கொஞ்சம் கொஞ்சம். கேஷ்யூ நட். அதையே உடச்சுக்கணும் இல்லையா? ஆமாங்க. இல்ல அதுல வேகாது. இப்போ இந்த மாவு வந்து நம்மளுக்கு ரெடி. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது மத்தூர் வடா ரெடி பண்ண வேண்டியதுதான் இல்லையா? ஆமாங்க. ஓகே. இது வந்து வாழை இலையில தட்டணுங்க. வாழை இலையில தட்டணும். ஆமா. ஓகே. பிளாஸ்டிக்ல தட்ட கூடாதா? பிளாஸ்டிக் இப்ப என்ன ரொம்ப பேர் பிளாஸ்டிக் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க சொல்றாங்களே. ஆமா. அதனால கொஞ்சம் நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது நல்லா ஃபிளாட்டா தட்டணும். ஆமாங்க. இதோட சைட் டிஷ் எது நல்லா இருக்கும்? தேங்காய் சட்னி அரைப்பாங்க. கொத்தமல்லி, தேங்காய், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தேங்காய் சட்னி அரைக்கிறேன். வெங்காயம் எல்லாம் ரொம்ப ஃப்ரை ஆகி நல்ல டேஸ்ட்டுங்க இது. தமிழ்நாட்டுல கிடைக்காது இது. இது பார்த்தாலே டெம்டிங்கா இருக்கு. அப்படியே ஃப்ரை பண்ணாம அதுக்கு முன்னாடியே அந்த மாவு எடுத்து சாப்பிடலாம்னு தோணுது. ஃப்ரை பண்ண பிறகு பாருங்க. ஸோ இதுவும் தேங்காய் சட்னியும் பிரமாதமா இருக்கும். ஆமாங்க. ஸோ ஆக்சுவலாக இப்போ இதோட குக்கிங் டைமும் ஒன்றும் பெரிய ப்ராசஸ் கிடையாது. இல்லைங்க. இது திடீர்னு வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா உடனே மத்தூர் வடை கொடுப்பாங்க இங்கே. ஸ்நாக்ஸுக்கு வந்து நல்ல. ஆமாங்க. ஒரு மத்தூர் வடை ஃபில்டர் காஃபி ரொம்ப ஃபேமஸ். ஓ, மத்தூர் வடை ஃபில்டர் காஃபி காம்பினேஷன் நல்லா இருக்கு. கொஞ்சம் சிம்ல வச்சுக்கலாமாங்க. நல்லா ப்ரௌனா வதக்கணும். இது கோல்டன் ப்ரௌன் கிடையாது, கொஞ்சம் நல்லாவே டார்க் ப்ரௌனா வரணும். ஆமாங்க. அப்பதான் அந்த மாவு ரவை எல்லாம் கிறிஸ்பியா வரும் இல்லையா? ஆமாங்க. நாங்க பெங்களூர் டு மைசூர் வரும்போது எப்பவும் வண்டி நிறுத்திட்டு மத்தூரோட சாப்பிட்டுட்டு தான் வருவாங்க. மற்றபடி என்ன டிஷ்ஷஸ்லாம் நல்லா பண்ணுவீங்க வெஜிடேரியன்ல? அந்த எண்ணெய் கத்திரிக்காய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆந்திரா டிஷ்ஷஸ் பண்ண சொல்லுவாங்க. கிளப் மேட்ஸ் எல்லாம் வருவாங்க, நிறைய கேட்பாங்க ஆந்திரா டிஷ்ஷஸ் பண்ண சொல்லி. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய், வெறும் எண்ணெய் கத்திரிக்காய், பர்த்தா, பேங்கன் பர்த்தா, அப்புறமா நிறைய சட்னிஸ். ஆந்திரான்னா சட்னிஸ் ஃபேமஸ். ஆமா, அந்த சட்னி, இந்த ஜிஞ்சர் சட்னி, அதெல்லாம் அல்லம் சட்னி. அல்லம் சட்னி. நீங்க போனீங்களா? ஆந்திரா போனீங்களா? ஆமா, சித்தூர் போனோம், திருப்பதி போனோம். ஓ, திருப்பதியில ரொம்ப நல்லா கிடைக்கும் ஆந்திரா ஃபுட். ஃபுல் ஆந்திராவை சுத்தி பார்க்க போறோம் இப்போ. பாத்தீங்களா ஸ்மெல் நல்லா வருமே, பிரமாதம். இந்த வெங்காயத்தோட. இதுலயே நம்ம ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணா ஆட் பண்ணிக்கலாமா? கேப்சிகம் கேப்சிகம் இருக்காதுங்க. கேரட் வேணா துருவி நீங்க போட்டுக்கலாம் அடிஷனலா வேணும்னா. பசங்க இப்ப பொரியலா சாப்பிட மாட்டாங்க, நிறங்கள பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ கொஞ்சம் கேரட்ஸ் நீங்க துருவி போட்டுக்கலாம். கோகோனட் அடிஷனலா பண்ணா. பட் திஸ் இஸ் த கரெக்ட் ப்ரொசீஜர் ஆஃப் மத்தூர் வடை. ஓகே. நல்ல பிரவுன் ஆயிடுச்சு. சோ இப்போ எடுத்துற வேண்டியதுதான். ஆமாங்க. மணக்க மணக்க மத்தூர் வடை. பிரமாதம் பிரமாதம். தமிழ் மறக்க கூடாதுன்னுட்டு நான் அப்பப்போ தமிழ் யாரு கிடைச்சா அவங்க கிட்ட பேசி பேசி. பெரிய விஷயங்க, பெரிய விஷயம். ஏன்னா சில பேர் வந்து புது இடத்துக்கு போனோம்னா பழைய இடத்தை மறந்துடுவாங்க. இல்லைங்க, நாங்க மறக்கிறது இல்லை. தமிழ்நாடு தான் எங்களது வாழ்த்தது. ஓ, ஓகே, ஃபேண்டாஸ்டிக். பாத்தீங்களா, பிரமாதமா மத்தூர் வடை நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க.
கம கமன்னு வாசனை வந்துட்டு இருக்கு. சுட சுட அதை சாப்பிட போறேன். அது கூட சட்னி வேற இருக்கு. கொஞ்சம் சட்னி போட்டுருங்க. இதில் போடுவோம். தேங்காய் சட்னி மத்தூர் வடா எப்படி? எங்களுக்கு மட்டும்தான். நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ரீகேப். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம நன்றி சொல்லியே ஆகணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஓகே, ஃபேண்டாஸ்டிக்கா இந்த மாதிரி ஒரு மதுர் வடா, அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேற, அதோட ஹிஸ்டரி எல்லாம் வேற சொல்லி அசத்திட்டீங்க போங்க. தேங்க்யூ. ஓகே, மதுர் வடா டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ரீகேப். மதுர் வடா ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல தேவையான அளவு சிறுட்டி ரவை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மைதா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. பொடியா நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நீட்டமா நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கசகசா தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் அதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க தேவையான அளவு தயிர் அதோட சேர்த்துக்கோங்க. இதோட முந்திரி பருப்பும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இடையிலேயே இன்னொரு பர்னரை பற்ற வச்சு நீங்க ஒரு கடாய் அது மேல வச்சு அதுல கொஞ்சம் ரிஃபைண்ட் ஆயிலை ஊற்றி அந்த எண்ணெயை நல்லா சூடு பண்ணுங்க. தயிர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சம் சூடான எண்ணெயும் இந்த மாவோட சேர்த்து நல்லா கெட்டியமா பிசைஞ்சு தனியா எடுத்து வச்சிருங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இந்த மாவுல இருந்து சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்து வாழை இலையில நீங்க பிளாட்டா தட்டி நீங்க ஆயில்ல டீப் ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களோட மதுர் வடா தயாருங்க.